ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிக்தியா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் ஹலீம், ஹைதராபாதி மட்டன் ஹலீம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஹலீம் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ்லாம் இருக்குது. அதில் நான் ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறது நான் சொல்லித்தரேன். இதே மாதிரி செஞ்சிங்கன்னா ஒரு டேஸ்டியான ஒரு ஹலீம் சாப்பிட்லாம். ஹலீம்லேயே ரொம்ப ஃபேமஸான ஹலீம் பிஸ்தாவோ சலீம். ஹைதராபாத்தில் சாப்பிட்டா தான் அது ஹலீம். வேறு பக்கமெல்லாம் நம்ம நிறைய பக்கம் இருக்குது, இந்தியாவில், தமிழ்நாட்டில் எல்லாம் கர்நாடகாலெலாம் இருக்குது. பட் ஆனால் இருந்தாலுமே அதெல்லாம் ஒரிஜினல் ஹலீம் டேஸ்ட்லாம் வரவே வராது. ஹைதராபாத்தில் சாப்பிட்டா மட்டும்தான் ஒரிஜினல் ஹலீம் டேஸ்ட் வரும். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் முதல்ல ஒரு பேனில் கோதுமை ரவை எடுத்திருக்கேன். 1/2 கப் கோதுமை ரவை, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 4 டேபிள் ஸ்பூன் பாஸ்மதி ரைஸு, துவரம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், கடலப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், பாதாம் ஒரு 20லேருந்து 25. இதை நான் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்க போகிறேன். ஒரு 1 ஹவர் நம்ம ஊற வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துகிட்டு 1 ஹவர் நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஊறினதுக்கப்புறம் நம்ம குக்கரில் மாற்றி ஒரு 4-5 விசில் விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததான் மட்டன் நான் 1 கிலோ வாங்கியிருக்கேன். எலும்பு ரொம்ப கம்மியாக போட்டு தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா எலும்புலாம் ரிமூவ் பண்ணும்போது எனக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் எலும்பு கம்மியாக போட்டு வாங்கியிருக்கேன் 1 kg. இதில் ஒரு 4 மீடியம் சைஸ் ஆனியனை நான் கட் பண்ணி சேர்த்திக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். இந்த லெமன் ஜூஸ், ஒரு பெரிய லெமன் எடுத்து ஜூஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன். நெய் இதுக்கு கொஞ்சம் தாராளமாகவே தேவைப்படும். இப்போ இந்த கறி வேக வைக்கிறதுக்கு ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்ததாக உப்பு தேவையான அளவு, பச்சை மிளகாய் ஒரு 2-3 ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போ நல்லா பிணைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா பிணைஞ்சு ஒரு 1 மணி நேரம் நல்லா நான் ஊற வச்சுட்டேன். 1 மணி நேரம் ஊற வச்சக்கப்புறம் இது குக்கரில் மாற்றி நல்லா ஒரு கொதி வந்தக்கப்புறம் குக்கர் விசில் மூடி ஒரு விசில் வந்தக்கப்புறம் நம்ம ஒரு 1/2 மணி நேரம் கம்மியாக ஸ்லிம்மில் வச்சுக்கலாம். ஏன்னா நல்லா வேகணும். அது கறி தொட்டாலே நல்லா பிஞ்சு வர அளவுக்கு நமக்கு வேகணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பருப்பெல்லாம் நான் வேக வச்சு எடுத்துருக்கேன். இதை கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்களா கறி நல்லா வெந்துருச்சு. 1/2 மணி நேரத்துக்கு நல்லா விட்டாச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ இது மேலே இருக்குது இந்த ஆயில் பார்த்திங்களா, இதை நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கணும். இப்போ ஹலீம் ப்ரெசென்ட் பண்ணும்போது லாஸ்ட்டாக நம்ம மேலே ஊற்றி சாப்பிடுவோம். இதை தான் மேலே ஊற்றி கொடுப்பாங்க. கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் கறி ரொம்பவே நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்படி தொட்டோனுமே பிய்கிற அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. சூப்பராக இருக்குது. இப்போ இதில் இருக்க பீசஸ்லாம் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா அதிலேருந்து எடுத்து வச்சு நான் எண்ணெய். இப்போ அந்த கிரேவிலேருந்து பீசஸ் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இதில் ஏதாவது ஒரு எலும்பெல்லாம் இருந்தால் நம்ம ரிமூவ் பண்ணணும். அதனால் பீசஸ்லாம் நான் தனியாக எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் சின்ன சின்ன எலும்பெல்லாம் இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் மோஸ்ட்லி எலும்பு ரொம்ப கம்மியாக போட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். போன்லெஸ் மாதிரி தான் இருந்தாலும் கொஞ்சம் எலும்பு இருக்குது. அந்த எலும்பு வரைக்கும் நான் ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இப்படி சும்மா இப்படி கையிலேயே நம்ம அந்த பீசஸை கொஞ்சம் பிரேக் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் சூப்பராக நல்லா வெந்ததுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. இப்போ இதை நான் ஒரு பேனில் மாற்றிக்கிறேன். இப்போ இதை நம்ம ஆல்ரெடி கையில் பிரேக் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம இந்த பருப்பு கடையில் மற்ற வச்சு நம்ம இதை நல்லா நம்ம மேஷ் பண்ணணும். இப்போ ஹைதராபாத்லலாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மற்ற 2-3 பேர் சேர்ந்து மேஷ் பண்ணுவாங்க. இப்போ இதில் நம்ம மேஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக வரதுக்காக இதை நம்ம கிரேவி நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இடையில அந்த கிரேவியை நம்ம ஆட் பண்ணி கூட நம்ம மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ ஹைதராபாத்லாம் பார்த்திங்கன்னா ரம்ஜான் ஸ்டார்ட் ஆகுதுனாலே ஒரு பெரிய தேக்கு மாதிரி வச்சு சுற்றி வர கல் வச்சு கட்டிடுவாங்க. 30 நாளைக்கு அந்த தேக்கு வெளியே எடுக்க முடியாது. எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் ஒட்டுக்கா போட்டு அவங்க பண்ணுவாங்க.
ரெண்டு மூணு பேர் நின்றுக்கிட்டு சுற்றி நம்ம அந்த மத்து போட்டு அந்த எல்லாமே ஒட்டுக்கா கடைவாங்க. மிக்சியில் எல்லாம் அரைக்க மாட்டாங்க. எல்லாத்தையுமே ஒட்டுக்கா போட்டு அவங்க பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். எல்லாமே ஓப்பனாக எங்கே வந்து அவங்க சர்வ் பண்ணுறாங்களோ அதே இடத்துல தான் அதை பண்ணுவாங்க. ஓப்பனாக தான் பண்ணுவாங்க. நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி வந்து நம்ம மத்து வச்சு நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். நம்ம கறி வந்து ஆக்சுவலாக மிக்சியில் போடக்கூடாது. பருப்பு வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு நம்ம மத்தில் கரைஞ்சா வராது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பருப்பு வந்து மிக்சியில் போட்டு அரைக்கணும்னு சொன்னேன். பட் கறி அந்த பீசஸ் வந்து மட்டனை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கக்கூடாது. இதே மாதிரி தான் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு மேஷ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும். அந்த கிரேவியெல்லாம் இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ மேஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா வந்து மேஷ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் ஒரு சில இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்குது. அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா தான் நமக்கு ஓரளவுக்கு ஒரிஜினல் ஹலீம் டேஸ்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இருந்தாலும் பிஸ்தா ஹவுஸ் ஹலீம் அளவுக்கு வராது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அந்த பருப்பு வந்து அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒன்றோடு ஒன்று கலக்கிற அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட் ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். பாருங்கள், இப்போ நான் நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து அடுத்த இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம். ஃப்ரைட் ஆனியன்ஸ் ஒரு 4 ஆனியன்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கார்னிஷ்க்கு நான் தனியாக எடுத்து வச்சிட்டேன். மீதியெல்லாம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி புதினா ஆஸ் யூஷுவல் ஒரு கைப்பிடி அளவுக்கு. இல்லை பட்டை ஒரு 4-5 துண்டு, ஏலக்காய் ஒரு 4-5 கிராமு, ஒரு 4-5 எல்லாத்துலேயும் ஒரு 1/2 ஸ்பூன் கணக்கு வச்சுக்கோங்க. இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப முக்கியம். வால் மிளகு. இதில் வந்து இந்த மாதிரி வால் மிளகுன்னு சொல்லுவாங்க இல்லையா, டெய்ல்டு பெப்பர். இது வந்து ரொம்ப ரொம்ப ஹலீமுக்கு முக்கியம். இதில் ஒரு ஸ்மெல் வரும். ரொம்ப ரொம்ப இதுக்கு முக்கியம். அது ஒரு டீஸ்பூன். சாதா மிளகு 1 டீஸ்பூன். இது சாய்ஜீரா. ஹைதராபாத் எல்லா ரெசிபிலையும் மோஸ்ட்லி இந்த சாய்ஜீரா இல்லாமல் இருக்காது. சாய்ஜீரா ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரோஸ் பெட்டல்ஸ். இதுவும் வந்து ஹலீமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு கைப்பிடி அளவு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கரம் மசாலா ஒரு 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நெய் இப்போ ஒரு மறுபடியும் ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பால் ஒரு 1 கப்பு பால் அளவுக்கு வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு. ஆல்ரெடி நம்ம வந்து மீட் பண்ணும்போது மட்டும்தான், கறி வேக வைக்கும்போது மட்டும்தான் உப்பு போட்டிருக்கோம். பருப்பில் உப்பு போடல. ஸோ செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது மாதிரி நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம அடுப்பில் ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம வந்து இதே மாதிரி மேஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய லெமன் ஆல்ரெடி நம்ம வீட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ லாஸ்ட்டாகவும் ஆட் பண்ணணும். ஒரு பெரிய லெமன் சைஸு ஜூஸ் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கண்டினியூஸாக இதே மாதிரி மேஷ் பண்ணி விட்ட மாதிரியே நம்ம கலரிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம போட்டிருக்க அந்த ஸ்பைஸ் எல்லாமே வந்து உங்கள் லேசாக மேஷ் ஆன மாதிரி அதோட ஃப்ளேவர் வந்து நல்லா ரிலீஸ் ஆகும். ரொம்ப சூப்பராக இருக்குது. பண்ணும்போது பார்த்திங்கன்னா வீடே பயங்கர ஸ்மெல்லு ரொம்ப செம்மையாக இருக்கும். இதில் போட்டிருக்க ஸ்பைசஸ் எல்லாம் வந்து நல்லா ஸ்மெல் கொடுக்கக்கூடியது. டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எல்லாராலையும் ஹைதராபாத் போய் சாப்பிட முடியாது. பட் இருந்தாலும் ஹைதராபாத் ஹலீம் தான். பிஸ்தா ஹவுஸ் ஹைதராபாத் ஹலீம். இங்கே பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிளேட்டிங் பண்ணிக்கலாம். அது பிளேட்டில் போடும்போதே சூப்பராக இருந்துச்சு. இந்த ரம்ஜானில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ நம்ம அந்த ஆயில் தனியாக எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த ஆயிலை வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஹலீமில் வந்து நிறைய ஆட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வீட்டில் செய்கிறவங்கிறதுனால நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரைட் ஆனியன்ஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம் கார்னிஷ்காக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரைடு கேஷ்யூ நட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஃபார் கார்னிஷ்க்கு. அவ்வளோதான், நம்மளோட ஹைதராபாத் ஹலீம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக நாங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. இந்த மாதிரி வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னாலும் நீங்கள் பிங் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம செய்யலாம். எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.